எல்லாரும் நன்றா இருக்கீங்களா? காலை ஜெபத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம தியானித்து இந்த காலையில் ஜெபிப்போமா? காலை தோறும் அவருடைய கிருபை புதியது. புது கிருபை உங்களுக்கு வேணுமா? நீங்க எழுப்புங்க, துதிங்க, செபிங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுக்கு பாழாய் போனதை கர்த்தர் பயிரானமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்கிறது, ஏசாயா 52:9, எருசலேமில் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். நீ எந்த இடத்துல பிசாசு உங்களை பாழாகி போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களேன்னு சொன்னா பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டை தான் குறிக்குது, ஸ்தலங்களே நம்ம பிள்ளைகளை குறிக்குது, நம்ம குறிக்குது. நம்மள என்ன செய்யலாம்? பிசாசும் மனிதர்களும் பாழாக்கி போட்டிருந்தாங்க பாருங்க. பாழான ஸ்தலமே நீ எழுப்பி துதி. இந்த காலை வேளையில பாழாய் போன, ஹல்லேலூயா, நான் பாழாய் போனேனே, நான் பாழாய் போனேனே, என் குடும்பம் பாழாய் போச்சு, என் பிள்ளைகள் பாழாய் கிடக்குறாங்களே, தேற்றுவார் இல்ல, ஆற்றுவார் இல்ல, நான் உடஞ்சு கிடக்குறேன், நான் நொறுங்கி கிடக்குறேன், நான் பாழாய் கிடக்குறேன், என் வேலை பாழாய் போச்சு, என் பிள்ளைடைய காரியங்கள் பாழாய் கிடக்குது, இப்படி திருமணம் பண்ணிருச்சு, அந்த குடும்பம் பாழாய் கிடக்குறது சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இந்த காலை வேளையாசம் சொல்லுது, பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். ஹல்லேலூயா. முழங்கணுமா பாருங்க. சொல்லுவோம், இடி முழங்குது சொல்லுவோமா? இடி முழங்க சத்தம் எப்படி கேட்கும்? அதே மாதிரி நீ முழங்கு, பாடு, தூயக்கத்தை சொல்றாரு. உன் குடும்பத்தை பிசாசு பாழாக்கி போட்டுட்டானா? மனதில் பாழாக்கி போட்டாங்களா? ஏன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா? நீ முழங்கி இடி டம டம டமன்னு சத்தம் கேட்க பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யணும்? வேகமணி பாடல் பாடி என்ன செய்யணுமா பாருங்க, துதிக்க கெம்பீரித்து போனோம்மா. என்னை பாழாக்கி போட்டுட்டாங்க இசப்பா, ஆனா பாழானதை பயிரை மாற்றது நீங்க தான். இது வரைக்கும் நான் பாழாய் கிடக்குறேன், என் வாழ்க்கையில ஜெபமும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, ஆலயத்துக்கு போற காரியம் எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றல, உலக பிரகாரமான காரியத்தில் முன்னேற்றம் சொல்லி பழம்பிக் கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளை வார்த்தை இப்படியே சொல்கிறது. எசேக்கியேல் 36:36, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குறேன், அப்பொழுது உங்கள் சுற்றிலும் இருக்கிற மீதியான சாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்றார்? நிர்மூலமானதை கட்ட போகிறார். எந்தெந்த இடத்துல அவங்களை பிசாசு மனிதர்கள் சூழ்நிலை, பாருங்க, சூழ்நிலை கட்ட சொல்லுவாங்க. சூழ்நிலை சரியே இல்லை, நாங்க ஒண்ணு நினைச்சோம், ஆனா சூழ்நிலை எதிர்மாறாயிட்டு, அதனால எங்களுக்கு நஷ்டம், அதனால எங்களுக்கு கடன், வியாபாரத்துல ஒவ்வொரு வாழணும், திடீர் கடன் பிரச்சனை, சூழ்நிலை சரியில்லை, திடீர் ஒரு மந்திரவாதம், திடீர் ஒரு போராட்டம், திடீர் ஒரு ஆக்சிடென்ட், திடீர் ஒரு வியாதி. ஹல்லேலூயா. ஒரு வியாதி வந்ததுனால என் பிள்ளை திருமணம் பண்ண முடியல, பணலான செலவழிச்சு திருமணம் பண்ண முடியல. எத்தனை குடும்பம் நீ கத்திருந்தாங்க, நீ கத்திரி கொண்டு இருக்கீங்களா? நிர்மூலமாக்கி போட்டுட்டாங்களா? ஹல்லேலூயா. பாழாகி போட்டுட்டாங்களா? அவர் நிர்மூலமான ஒரு குடும்பத்தை வரை காலை வேளை கட்ட போகிறார். உங்களை அவர் கட்ட போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகளை. கர்த்தரோட வார்த்தை பாருங்க, அதுல குறைவற்றதுதான், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவருடைய வேதம் மட்டும் இல்லைன்னா என் துக்கத்திலே அழைத்து பண்ணி சாமி சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே சந்தோஷம் இல்லையா? நான் பாழாய் கிடக்கிறப்பா, நீ பயிரிடம் மாற்ற போறீங்க சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. அவர் பயிரிடமாய் மாற்ற போறாரா? ஹல்லேலூயா. மழை இல்லைன்னா பாருங்க, அந்த நிலங்களை என்ன செய்ய முடியாது? பயிரிட முடியாது. தண்ணி இல்லை, விவசாய தண்ணி இல்லை, ஆங்கிலச்சில பயிரிடலை. ஹல்லேலூயா. விவசாயத்துக்கு தண்ணி போதுமான அளவு தண்ணி இல்லாதபடினால நாங்கள் இந்த திருப்பு வாழை நாங்கள் போடலை. எங்கள் தோட்டத்தில் தண்ணி இல்லை, அதனால நாங்கள் என்ன செய்யலை, எதுவுமே செய்ய முடியல, வருமானம் எங்களுக்கு இல்லை சொல்லி இப்போ நிறைய பேர் கற்றுட்டாங்க விவசாயம் பண்ணுறவங்க. அதில் ஒரு வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கற்று சொல்கிறாரு, அந்த பாழாகி போன அந்த பயிர் இழத்தை, அந்த பாழாகி போன உன் வீட்டை பயிரிடமாய் மாற்ற போகிறேன். பாருங்க, தண்ணி வந்த உடனே அந்த வயலில் பாருங்க, அந்த குளங்கள்லாம் தண்ணி நிறைய வந்துடும். கர்த்தர் மழையை ஊற்றிட்டான்னு சொன்னா, ஹல்லேலூயா, மழையை ஊற்றணும் பாருங்க, குளங்கள்லாம் நிரம்பி வடியும். அப்பொழுது அந்த நிலங்களில் போய் எழுதும் தண்ணி பாய்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதை கொத்தி ஹல்லேலூயா வேலை செய்து என்ன செய்யறாங்க? பயிரிடமாய் மாற்றுறாங்க. அது பார்க்கும்போது பாருங்க, பச்சை பச்சேன்னு அவ்வளோ அழகா இருக்குது. அப்புறம் அது கலனை எடுத்து அறுவடை செய்யறாங்க பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட வறண்டு போய் இருக்கலாம், நீங்க ஒருங்கி போய் இருக்கலாம். பயிரிடமா இனி வாழ வழியே இல்லை, இனி இந்த பிரச்சனை மாறாது, இந்த வியாதி மாறாது, இனி வேலைலாம் கிடைக்காது. அப்படி நேரில் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கீங்களா தெய்வ பிள்ளைகளே?
நீ நிர்மூலமானதை கட்ட போகிறார். அது மாத்திரமில்ல, பாழானதை என்ன சொல்றாராம், பயிரிடமாய் மாற்றப்பாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என் வாழ்க்கையில அப்படிதான் அழுதேன். என் வாழ்க்கை பிசாசு மனிதர்களும் பாழாக்கி போட்டுட்டாங்களே, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்களே. அல்ல கத்த சொல்றாரு, பாழானது பயிரெல்லாம் மாற்றுவோமா. அதில் ஒரு காலம் உண்டு பாருங்க, சிரிக்க ஒரு காலம் உண்டு, வறண்டு போற காலம் ஒன்று உண்டு, செழிப்பு ஒரு காலம் உண்டு பாருங்க. அதில் இல்லையா, நீங்க இனி என்ன செய்ய போறீங்க, உங்க இடம், உங்க வீடு, உங்க பிள்ளைகள் பயிரிடமாய் கத்தர் மாற்ற போகிறார். அந்த பரிசுத்தாவின் தண்ணி உங்க வீட்டுகளை பாயும், அந்த பரிசுத்தாவின் நதி உங்க வீட்டுகளை பாயும் பொழுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாலானது பயிரிடமாய் மாறி இருப்பாங்க. பாலானது பயிரிடமாய் மாறும். வசனம் சொல்லுது, உபாகம் எசேக்கியேல் 36:34, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். அதே வார்த்தை தான் பாருங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போறவங்களாம், கடந்து போற யாருடைய பார்வைக்கும் அல்லேலூயா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்துச்சு, இன்னைக்கு பாரு கடல்ல இருக்காங்க, பாழாய் கிடக்குறாங்க, இவ்வளவு எழுத மாட்டாங்க. லட்ச கடன், யாரை ஏமாத்துறானோ யாரை செத்துறாங்களோ தெரியாது, அதனால இவ்வளவு கடன். அல்லேலூயா நல்லா வாழ்ந்து சொல்லுவாங்க, எங்கேயோ ஏதோ பண்ணி திருடிச்சு இருந்தாங்க, அதனால நல்லா இருக்காங்க. நீ சபதம் இப்படிதான் பேசும் பாருங்க. புறம் நிறைந்த உலகம் தான், நல்ல மந்திரவாதம் பண்ண உலகம் தான் பாருங்க. ஆனா வார்த்தை மட்டும் படிக்கிறவனுக்கு தேவை பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு உயிர் கொடுக்கும், இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த காலவில் அல்லேலூயா பரிசுத்தாவியோடு இடைப்படுகிறான். பாழானது பயிரிடமாய் மாற்ற பார்க்கிறேன். பாழாய் கிடந்த இடத்திற்கு அல்லேலூயா பாழாய் கிடந்தது பதிலாக பயிரிடப்படும். இனி உங்க குடும்பம் பயிரிடப்படும். இனி உங்க குடும்பம் ஆமென் எப்படி அந்த பச்சை பசேன்னு அல்லேலூயா வரும், அதே மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் புல்லுள்ள இடங்களை கண்டு வைக்கப்பார். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணி நடப்பாராம் பாருங்க. ஓட தண்ணி இல்லை, அமர்ந்த தண்ணி. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்ததை நடத்துவான பாருங்க. இனி உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைக்கு வேலையில பாழாய் கிடக்குது, படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆகி வேலை இல்லை, இனி கர்த்தர் அதில் வேலை கொடுத்து அந்த பாழாய் கிடக்கிறவங்க பிள்ளைகளை ஒரு வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். திருமணமே நடக்க மாட்டேங்குது, பாழாய் கிடக்குது, என் பிள்ளை வயிறு தாண்டி பிள்ளைங்களா, கர்த்தர் பாழானதை பயிரை மாற்றுவார். குடும்பத்து சந்தோஷம் இல்லை, சமாதானம், ஜெப வாழ்க்கை இல்லை, ஒரு அபிஷேகம் இல்லைன்னு போல முடிகிறான். ஹல்லேலூயா கர்த்தர் பரிசுத்த நதி, பரலோக நதி உங்க மேல பாய போகுது. ஹல்லேலூயா எதெல்லாம் பிசாசு மனிதர்கள் உங்களுக்கு பாழாக்கி போட்டார்களோ அதெல்லாம் கர்த்தர் பயிரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அக்கினி கண்மலை உடைக்கும் சம்மட்டியா இருக்கிறது. சோர்ந்து போன மகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், உன் நேரம் ஹல்லேலூயா பயிரிடப்படும், உன் வீடு பயிரிடப்படும், நிர்மலமான கட்டப்படும். ஹல்லேலூயா சோர்ந்து போகாதங்க. இன்னும் வசனம் சொல்லு, உபாகம் 32:10, பாலான நிலத்திலும் ஊழையுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்திருந்தார். அவாந்திர வெளியில் என்ன செஞ்சார், அவங்களை கண்டுபிடிச்சார். அவாந்திர வெளியில் என் பிள்ளை துதிப்பாளா, வனாந்திரத்தில் என்னை துதிப்பாளா. ஹல்லேலூயா அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு பாருங்க. வனாந்திரம் வரும்பொழுது பாருங்க என்ன செய்யணும், துதிக்கணும் பாருங்க, பாடணும். ஆனா மனம் வராது, இப்படியே உட்கார்ந்து பாருங்க, சிந்தனை எங்கேயோ நம்மளுக்கு போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா என்ன செய்யணுமா, பாழான ஸ்தலங்களை நீ முழங்கு, இடி முழக்கம் முழங்கின மாதிரி வீட்டை முழங்கு, பாடு சத்தம் தொடிக்கட்டும். நீதிமான் பாடி மகிழுகிறான். நீதிமான் குரல் கெம்பீர சத்தம் உண்டு. எப்படி இடி முழங்கும் போது டமான் சத்தம் கேட்குமோ அதே மாதிரி உன் வீட்டுல ஆமே சத்தமாய் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். அதுங்க பாடும்போது பாருங்க சந்தோஷமா இருக்குது. ஆமென். முருகுர்த்தா பிசாசு செஞ்சிடும், உள்ள வந்துடும் பாருங்க. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம், நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா ஆமென். நித்தம் அவரை பாடி பாருங்க. ஹல்லேலூயா நான் பாழாய் கிடக்கிறேன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பயிரிடமாய் மாற்ற போறான். இன்று முதல் காலை வேளையில நீ துதிக்க ஆரம்பிச்சிருங்க, செபிக்க ஆரம்பிச்சிருங்க. அதில் எனக்கு அற்புதமே நடக்கல, இனி செபம் வேண்டாம், ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஒண்ணுமா சொல்லாங்க தேவ பிள்ளைகளே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமா இன்னும் துதிப்பேன் சப்பா,
என் இடத்தை பாழாய்ப்பு போன என் குடும்பத்தை நீங்க பயிரிட வந்துட்டீங்களே, உமக்கு சோத்திரம் சோத்திரம். அவாந்திர வழியா அவர் என்ன செய்றாரு, இப்ப துதிக்காலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்காரு பாருங்க. அதான் சொல்லுது, அவாந்திர வழியா அவர் என்ன செஞ்சாராம், வெறுமையான அவர் பாழான நிலம், அதுல பாழான நிலம் நிறைய தானே செய்யுமா, உழவுட்டே கிடக்குமா பாருங்க. நிலத்தில் ஊழியர்களோட வெறுமையான அவாந்திர வழியில என்ன செஞ்சாராம், கண்டுபிடித்தாராம். அல்ல வனாந்தரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமே, என் பிள்ளை நீ முறுமுறுக்கல, என் பிள்ளை செப்பிச்சுட்டே இருக்கான், துதிச்சுட்டே இருக்கான், இனி அவளுக்கு ஒரு அமே அவளுடைய இடத்தை பயிரளமாய் மாற்றணும்னு சொல்லி காலை வேலை கடந்து வருகிறார். தெய்வ சனமே, சோர்ந்து போன மகளே மகளே, இந்த வார்த்தையோட பரிசுத்தாவியோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த நாளில ஆமை பாழாய் போனவங்களுடைய வாழ்க்கை, ஒருவேளை கணவன் மட்டும் பிரிந்திருக்கலாம், மனைவி பிரிந்திருக்கலாம், ஒரு கணவனை இறந்திருக்கலாம், மனைவி இறந்திருக்கலாம், பிள்ளைகளை இறந்திருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை பாழாய் நடக்கலாம். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் பாருங்க, கணவனை இழக்க கொடுத்தேன், தேவனுக்காக விதைத்தேன். அப்பா கேட்ட ஆண்டவரே, என் பேர பிள்ளைய அல்லேலூயா, என் மகளுக்கு அமே அல்லேலூயா, அப்பதான் திருமணம் ஆகியிருக்கேன், ஒரு பேர பிள்ளையை கொடுக்கணும் ஏசப்பா, எங்க வீட்டுல அவங்களே மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கணும் ஏசப்பா கேட்டேன் நான். ஹல்லேலூயா. அவங்க அந்த பேசல அவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க, சந்தோஷப்படுத்தினார், பேரனை கொடுத்து. ஹல்லேலூயா. பாழானதை பயிரமாய் மாற்றுவார் பாருங்க. அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் உங்க வீட்டுல இன்னைக்கு பாழாய் போன எந்தெந்த இடத்துல பிசாசு பாழாக்கி வச்சிருக்கணும், அந்தந்த இடத்துல உங்க இடம் இனி பயிரிடமாகப்படும். உங்கள் பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயிரிட போகிறா, நீங்க செடி தோங்குவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம செபிப்போமா? இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவே உடைய அக்கினி இறங்கட்டும். ரேவாக்கரவா சந்தர தேக்கா தூரி வைக்கிறவா உடைய பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் ஏசப்பா. பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தெல்லாம் நீங்க தகப்பனே முழங்கி ஆமே துதித்து செபிக்க வைங்க ஏசப்பா. உடைய வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா, துதிக்க வைங்கப்பா, பாட வைங்க ஏசப்பா. இனி பிள்ளைகள் பாடணும், அழுது கொண்டே இருக்க கூடாது ஏசப்பா. அதில் பாவங்களை சாபங்களையும் மன்னிங்கப்பா. என்ன பாவம் சாபம் தான் மன்னிச்சிருங்க டேடி. ஒரு இறக்கம் பரவாயில்ல இறங்கி வரட்டும், பரவாயில்ல இறங்கி வரட்டும் ஏசப்பா. பாழாய் போன அப்படி பிள்ளைகளை நீ பயிரிடமாய் மாற்ற காலை வேளை வரவேறுவாங்க. காலைதோறும் உடைய கிருபை புதுது, புது கிருபை கொடுங்கப்பா, புது ஆசத்தை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு வீட்லயும் ஏசப்பா அக்கினி முதலாவது பாதுகாத்து சொல்லுங்க. உடைய பிள்ளைகள் போயிட வர்ற இடமெல்லாம் இந்த நாள் ஒரு பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும், பாதுகாப்பு இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தராலே ஆசீர்வதிப்பீராக. இப்படி வாழ்க்கையில பாழானது பயிரிடமாய் மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.